எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் பாப்ஸ்டிக்ஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதோட கார்னர்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிரெட்டையும் நல்லா குட்டி குட்டி பீசஸாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுதான் போன் இல்லாமல் பீஸாக இருக்கும். ஸோ நான் இதை என்ன பண்ண போறேன்னா, நான் அரைச்சி வச்சிருக்க அந்த பிரெட்டோட சேர்த்து இதையும் அரைக்க போகிறேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் நல்லா அரைக்க வரும். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. பாருங்க, இப்படி தான். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் பாப்ரிகா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இந்த பாப்ரிகா பவுடருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கேப்சிகம் காய வச்சு அரைக்கிற பவுடர் தான். இது வெளியே கிடைக்கும். நான் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. இன்னொரு தடவை அரைச்சிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கன் பிரெட்டோட பேஸ்ட்டில் ஆட் ஆகிடும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம பிசைய போகிறோம். அதுக்காக தான் பிளேட்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ரொம்ப ஒட்டும், கையில் ஒட்டும், எதில் வச்சாலும் அது ஒட்டும். அதுக்காக தான் ஆயில் விட்டு பிசைஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் பிளேட்டில் மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பிளேட்டை ஃபஸ்ட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பிளேட்டில் ஒட்டாது. ஏன்னா சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம், பிரெட் வேறு இருக்குது. ஸோ ஈஸியாக எல்லாத்துலேயும் ஒட்டிக்கும். ஒட்டாமல் வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. இப்போ பிளேட்டில் நல்லா சப்பாத்தி எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்கள் கையால் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கீழே ஆயில் தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒட்டாது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கத்தி வச்சு பீஸ் பண்ணிக்கலாம். அந்த கத்திலேயும் ஒரு 2 ட்ராப் மட்டும் ஆயில் விட்டு நல்லா அதை கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக பீஸ் போட வரும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கீழே எதுவும் ஒட்டல, அழகாக வரும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை 2 நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஷேப்பும் நான் கொண்டு வந்துக்கிறேன். ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அந்த ஷேப்பில், அதாவது ஒரு ஐஸ்கிரீம் ஷேப்பில் அதை நான் மாற்றிக்கிறேன். இப்போது அதில் நம்ம ஸ்டிக்கை சொருக்கிடலாம். ரொம்ப ஈஸி தான், உள்ள ஸ்டிக் போயிடும் ஈஸியாகவே. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் அழகாக ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். பால் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பால் மாதிரி கூட பண்ணிவிட்டு அதில் ஸ்டிக்கை ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என் பசங்களுக்கு ஐஸ்கிரீம் ஷேப்பில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் எல்லா பீசஸையும் ரெடி பண்ணணும். அரை கிலோ சிக்கன் பிரெஸ்ட்க்கு ஒரு 7லிருந்து 8 பீஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு நீங்கள் அதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கிடச்சிரும். அப்புறம் பிளைன் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது 2லையும் நம்ம டிப் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு முட்டையில் நல்லா டிப் பண்ணிடுங்க. உள்ளே நல்லா போகிற அளவுக்கு டிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் மறுபடியும் அதை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. ஸோ பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடணும். ஒரு வேளை அந்த மாதிரி வரலைன்னா நீங்களே இந்த மாதிரி நான் இப்போ பண்ணுற மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஈவனாக எல்லாத்துலேயும் பரவலாக இருக்கணும் அது, அந்த மாதிரி. ஸோ ஒரு 6 பீஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 பீஸை நான் ஃப்ரீசருக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஒரு 20 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஸோ மிச்சம் இருக்க 4 பீஸை தான் நான் இப்போ வறுக்க போகிறேன்.
நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக்கோட எண்ணெயில் போட்டால் எதுவும் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றணுன்னா கொஞ்சம் அந்த ஸ்டிக் வந்து ஒரு 2, 3, 4 செகண்ட்ஸில் வந்து ஆறிடும். ஸோ நாட் அன் இஷ்யூ. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதை சிம்மில் வச்சு தான் நீங்கள் ஃபுல்லாகவே வறுக்கணும். ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாது, வெளியே மட்டும் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா உள்ளேயும் வெந்து வெளியவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் செம்ம சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் பாப்ஸ்டிக்ஸ் வீட்டில் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பவர் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மீ பிரியா வேணு சைனிங் ஆஃப் ஹியர். டேக் கேர். பை.